அவங்க வீட்டு பிரச்சனை வந்து அவர் பாக்கட்டும் சார். அவங்க வீட்டு பிரச்சனை அவர் பாக்கட்டும் சார். நான் தமிழ்நாட்டு பிரச்சனை பேசிட்டு இருக்கேன். நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. அதாவது நீங்க வந்து அவர் வந்து ஒப்பிட்டு அங்க பேசாதீங்க. 33 வருஷமா கொண்டாடக்கூடிய ரசிகர்களுக்கு ஜனநாயகம் திரைப்படத்தை இலவசமா கொடுக்கலாமா இல்லையா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறத தடுக்க முடியாதா விஜயால? ஊழலை பத்தி அவர் பேசுறது என்ன தகுதி இருக்கு? கொள்கை எதிரிதான், அதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம், அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதியா இருக்காரு இல்லையா? கொள்கை எதிரில இது வரைக்கும் அவர் எந்த கொள்கை எதிர்த்து பேசினாரு? தாவேகா வருவதில் தாவேகாவுக்கு தான் பிரச்சனை, திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக மாணவர் அணியோட பச்சையப்பன் கிளையோடைய துணைத் தலைவர் அஜித் குமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், முதல் கேள்வியா, தாவேகா வந்ததுல என்ன பெரும் பிரச்சனை? இங்க தாவேகா வருவதில் தாவேகாவுக்கு தான் பிரச்சனை, திமுகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு உருவானதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் சமூக நீதி, சமத்துவம், கல்வி, பொருளாதாரம் அனைத்தையும் மேம்படுத்தப்பட்ட ஒரு மாநிலத்தை உருவாக்கிய ஒரு பெருமை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. அப்படி பெருமை மிக்க ஒரு இயக்கமாக, சமூகத்திற்கு தேவையான ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டையும் அழிப்பதற்காக ஒரு சக்தி உருவாகுது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த வழியில் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது எழுத்துப்படி இருந்ததா இல்லைங்களா? தமிழக வெற்றி கழகம் என்று பெயர். திமுகவோட எந்த ஒரு பேனர்லயும் வந்து எழுத்துப்பிழை இல்லாமல இல்லையா? நான் என்ன சொல்றேன், முதல் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க. கட்சி ஆரம்பிக்கிறப்போ அதுல அவருக்கு தெரியவே இல்லை எழுத்துப்பழி இருக்கா இல்லையான்னு கூட முதல்ல தெரியவே இல்லை. இப்போ முதல்ல அங்கேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு என்ன பண்ணா, அவருக்கு ஒரு அரசியல் மயப்பட ஒரு கூட்டத்தை உருவாக்குறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. எங்க எந்த இடத்துக்கு அவர் கூட்டத்துக்கு போனாலுமே சரி, அவர் பேசுற பேச்சு ஒன்லி டைலாக் மட்டும் தான் இருக்குது. மக்களுக்கு என்ன பண்ணாரு, மக்களுக்கு என்ன பண்ண வந்திருக்காரு, அதை முதல்ல பேசணும். ஒட்டுமொத்தமா திமுகவுடைய வெறுப்பரசியல் மட்டுமே பேசுறாரு தவிர மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற அவர் பேசவே. அவருடைய தேர்தல் அறிக்கைகள்ல வச்சிருக்காரு. மேலும் இதுக்கு முன்னாடியும் அவர் நிறைய நல்லது பண்ணணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த அரசியல் வயப்படல அப்படின்னாலும் நிறைய அரசியல் களங்கள்ல முன்னாடி நின்று இருக்காரு இல்லையா? அவர் முழுக்க முழுக்க பேசுவதும் தவறான ஒரு கருத்தா இருக்குது. அதான் நீங்க முதல்ல பாத்தீங்களா, பாண்டிச்சேரியில போயிட்டு அவர் என்ன பேசினாரு? பாண்டிச்சேரியில போயிட்டு இந்த ஆட்சியை பார்த்து கத்துங்க அப்படின்னு சொல்றாரு அவர். வேலூருக்கு போயிட்டு அவர் என்ன பேசினாரு? அதுக்கு முன்னாடி மதுரையில போயிட்டு என்ன பேசினாரு? ஈரோட்ல போய் என்ன பேசினாரு? அப்போ எல்லா இதையும் நம்ம எடுத்து பார்க்கணும், என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கணும். அவர் கூட்டங்களில் பேசக்கூடிய பேச்சு எல்லாம் உண்மையாக இருக்கிறதா, அது ஏற்றுக்கொள்ள முடியுமா, அது நம்பகத்தன்மையா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. யாரோ ஒருவர் எழுதி கொடுப்பதை அவர் வைத்துக்கொண்டு அவர் பேசுறாரு, அவ்வளவுதான். அவருக்குன்னு தனியா சுயமா யோசிக்க தெரியல. சார், பெரியார் நீங்க கொள்கை தலைவரை ஏத்துட்டீங்க, பெரியார் வந்து ஒரு மேடையில பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவருடைய கருத்தை அப்படி ஏற்றுக்கொள்ளுங்க அவர் சொல்லவே இல்லை. உன்னுடைய புத்திக்கு சரிப்பட்டு வந்தா அது ஏத்துக்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அந்த புத்தியை அவர் விஜய் யோசிக்கணுமா இல்லையா? ஒருத்தர் வந்து எழுதி கொடுக்குறாரு, அதை அப்படியே வாசிக்கிறாரு, அப்படியே பேசுறாரு அவரு. இது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருக்குது. இது உண்மையா பொய்யா, சரியா, இது செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத பாக்குறாரு அவரு. அப்பெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. இது எதன அடிப்படையில நான் சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு நல்லது பண்ணணும். இது வரைக்கும் என்னை பாத்துக்கிட்டாங்க ஒரு ஜனங்கள். இது வரைக்கும் ஒரு 33 வருஷம் என்னைய ஒரு பெரிய கோபுரத்துல வச்சிருக்காங்க. நான் படிப்படியா ஆரம்பத்துல என்னைய வந்து கலாய்க்க தான் செஞ்சாங்க. என் முகம் சரியில்லை, சினிமாக்குள்ள வரும்போது என் முகம் சரியில்லை, இவனுக்கு என்ன இப்படி இருக்கான், ஆளு மெலிஞ்சு போயிருக்கான், இப்படிலாம் சொல்லி செய்யதான் செஞ்சாங்க. ஆனா காலப்போக்குல அந்த சினிமாவே மாற்றக்கூடிய ஒரு உச்ச நடிகரா வந்து வளர்ந்தார். இன்னைக்கு இப்படி அடிப்படையில இருக்கக்கூடிய இவர், அவன் கூட இருக்கிறவங்களால எதிர்க்கப்படுற அவரு நாளைக்கு இன்னும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? 33 வருஷம் வந்து ரசிகர்கள் கொண்டாடினாங்களா இல்லையா விஜய? 33 வருஷமா கொண்டாடக்கூடிய இந்த தொண்டர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு ஜனநாயகம் திரைப்படத்தை இலவசமா கொடுக்கலாமா இல்லையா? இலவசமா அந்த படத்தை பாருங்கன்னு சொல்லாமா இல்லையா? ஏன் சொல்லல? அதுல வியாபாரம் இருக்குது. அது அவரோட வியாபாரம் இல்ல, வேண்டும் அவருடைய நோக்கம். அதுக்கு அவரு சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறாரு. சார், இப்ப யாரு படத்தை வந்து யாரு பாக்குறா? தொண்டர் ரசிகர்கள் தானே பாக்குறாங்க, உங்களுடைய ரசிகர்கள் தானே பாக்குறாங்க சார். வேற யாரு? அந்த ரசிகர்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி வராரு சார். நான் என்ன சொல்றேன், இத்தனை வருஷம் சினிமால தானே இருந்தாங்க, சினிமால தான் நீங்க இருந்தீங்க, உங்களுக்கு சினிமால தானே அவர்கள் வாக்களிச்சாங்க, தொண்டர்கள்லாம் ஃபுல்லா வந்து பார்த்தாங்க, ரசிகர்கள் ஃபுல்லா பாத்துட்டாங்க. அப்ப அவர்களை நீங்க பண்ணுங்க சார்.
ஏன் அதை நீங்க உங்களால பண்ண முடியாதுன்னு சொல்லி கேக்குறேன். பண்ண முடியாதா சார்? அது பண்றதுதான் சார் இப்ப வந்திருக்காரு அவரு. சார்? நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து உங்கள்ட்ட இருந்து தொடங்குன்னு நான் சொல்றேன். நான் எப்படி என்னுடைய நீங்க சொல்றீங்க? திரைப்படத்தை நான் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து இலவசமா சார், நீங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்லுங்க. ப்ரொடியூஸ் பண்றாருன்னு வச்சுங்க ஒரு திரைப்படம், நீங்க அதுல கேக்குறது ஒரு நியாயம். ப்ரொடியூஸ் பண்றது யாரோ? சார் நான் என்ன சொல்றேன், இது வந்து நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு காட்சி கொடுங்க, அதிகமா தேவையில்ல. ம். நீங்க சொல்றது எனக்கு ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து முழுக்க அவர் ஜனநாயகம் திரைப்படம் வந்து ஓடும் நாட்களை முழுவதும் இலவசமா கேட்கவே இல்லை. அவருடைய முதல் காட்சி வந்து இலவசமா கொடுக்க சொல்லி பார்க்கலாம். அதனால அவரால் கொடுக்க முடியுமா? இப்போ வரைக்குமே அவரால் வந்து என்ன பண்ணா, பிளாக்ல டிக்கெட் விற்கிறத தடுக்க முடியாதா விஜயால? ஏன் தடுக்க முடியல சார்? பிளாக்ல டிக்கெட் வைக்கிறதுக்கு அவர் என்ன சார் பண்ணுவாரு? பிளாக்ல கீழ டிக்கெட் எங்கேயோ யார் ஒரு விற்கிறா இடத்துல- சார்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது யாருன்னு கேக்குறேன். அஜித் ரசிகர் விற்கிறாங்களா? ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரு ரசிகர் விற்கிறாங்களா? பிளாக்ல டிக்கெட் விற்கிறது விஜய் ரசிகர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணு, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? இப்ப நீங்க பண்ணக்கூடாது, நம்ம முன்னாடியே வந்துட்டு இருக்கிறோம். ஊழலை பத்தி அவர் பேசுறது என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க ஐயா அவர் என்ன பண்ணாரு சார்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க சார், அதை பத்தி பேசுறீங்க சார்? சார். பிளாக்ல இன்னொன்னு, டிக்கெட் சார். விக்கிறது எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிறது. ஆ. அவர் எப்படி அவர் சார், தலைமையில அது- வேற இடத்துல சார். இருந்துகிட்டு இருக்காரு. சார், அதுல வர ஏதோ ஒரு அமௌண்ட் கூட அவருக்கு போய் சேருமா இல்லையான்னு கூட தெரியாது. அவர் போகவும் போகாது. அது எப்படி அவரால முடியும்? அதை கேட்க கூடமா சார் முடியாது சார்? இப்ப அதாவது என்னை சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குது, நான் ஒரு கூட்டத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் தான் பொறுப்பேற்க வேண்டும், நான் தான் அதை பத்தி பேசணும். இப்ப என்னுடைய தொண்டர்கள் வந்து அவங்க போய் பிரச்சனை பண்றாங்க, சண்டை போடுறாங்கன்னா, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க போறீங்க, நான் தான் கேள்வி கேட்க முடியும். சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றதுக்கு திமுக பொறுப்பேற்க முடியாது. தலைமை முதல்வர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? எங்கேயோ ஒரு மொழியில எவனோ குடிச்சிட்டு பண்றான். இல்ல அதாவது நீங்க எப்படி தெரியுமா, இது வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு பார்க்கணும், ஒரு மாநிலத்தை ஒப்பிடும் பார்க்க வேண்டும். மிக தமிழ்நாட்டுல என்ன சட்ட ஒழுங்கு சரியா தான் இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் ஏற்படுது, நான் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை, மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கறத அரசாங்கம் முன்னெடுத்துட்டு இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை கடந்து விடாமல் அதற்கான சொல்யூஷன் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. அது திமுக அரசு மாநிலம் முழுக்க நடக்கிறத ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியல இல்லையா முதல்வரால? ஏதோ ஒரு இடத்துல மீறி தப்பு நடக்கதானே செய்யுது. அப்படிதானே விஜய் அவர்கள் இது சார், விஜய் அவர்கள் போற எல்லா இடத்தையும் தப்பு தான் சார் நடக்குது சார். இப்போ அவரு வேலூர்ல தான் அந்த வடமாநில இளைஞர் நடந்தாரு. வேலூர்லயே எங்க நடந்து? சேலம், சேலத்துல இருந்தாருங்களா? அப்ப அந்த கூட்டத்துல அவர் இறக்குறப்போ அது அவர் என்னுடைய கூட்டத்துக்கு வந்தாரு, எனக்கு வந்து வருத்தமாக இருக்கிறது, ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சாரா? நீங்க பாத்தீங்களா? பொறுக்குமே கூட இருந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் பார்த்துட்டு தொண்டர்கள் தான். யார் பார்த்தா? தொண்டர்கள் தான் கூட. சரி, ஓகே சார், இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவங்கள எப்படி பேசுனாங்க அந்த தொண்டர்களே? பிரஸ் மீடியா கொடுக்கும் போதோ இல்ல பிரஸ்ல பேசும்போதோ ஊடகத்துல பேசுறப்போ அவங்க வந்து அறிக்கை, அவங்க வந்து இன்ஸ்டால பதிவு விடும் போதோ வடநாட்டுக்காரனுக்கு அந்த கூட்டத்துல என்ன வேலை, எங்களுடைய கூட்டத்துக்கு திமுக அனுப்பி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சார். அது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்க கூட்டம், உங்களுடைய தலைவரை பார்க்க வந்த கூட்டம் அது. அப்போ இதுவே வந்து அவரு அந்த இது அசம்பவம் நடக்கல, அவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருன்னா அப்ப எப்படிதான் பேசுவாங்க? பாருங்க, வட மாநிலத்திலிருந்து எங்க தலைவருக்கு வந்து ஓட்டு போடுறதுக்காக வந்து இங்க வந்திருக்காங்க, அவர் எங்க தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப எது சார்? அப்ப நீங்க எப்படி எங்க எடுத்துட்டு போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சரி, நான் ஒத்துக்கொள்கிறேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது, என் மீது தவறு இருக்குது, நான் ஒரு குற்ற உணர்ச்சியா உணர்றேன் அப்படிங்கறத உணரும். அந்த உணர்வு என்பது தலைமைக்கும் கிடையாது, அதற்கு உள்ள கீழே பொறுப்பாளர்கள் யாருக்குமே கிடையாது. அதை யாரும் அவங்க ஏத்துக்கவே இல்லை, இப்போ வரைக்கும் ஏத்துக்கவே இல்லை. திமுகல சமீபத்துல தூத்துக்குடியில நடந்த 2 வயது குழந்தை கற்பழிப்புன்னு ஒண்ணு நடந்துச்சு. திமுக சார்ந்த ஒரு பொறுப்பாளரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அதை செய்யறாரு. நான் இங்க பேர் சொல்ல விரும்பல. ஆனா அதுதான் நடந்துச்சு. இப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க? அதாவது எனக்கு அது எப்படின்னு சரியா தெரியல, நீங்க எனக்கு சரியா சொல்றீங்க, அது எப்படின்னு சரியா தெரியல. ரொம்ப வெளிப்படையா எல்லா செய்திகள்லயும் வந்துச்சுதான் அது. திமுக சார்ந்த ஒரு நிர்வாகி தான் அப்படின்றது, மாவட்டம் சார்ந்த நிர்வாகி அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு, குழந்தைக்கு, 2 வயது குழந்தையை கற்பழிச்சிருக்காரு. இல்ல அது ஆமா, இது அவருக்கு வந்து 2 வயசு குழந்தைய பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்துச்சு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அவதான் கொடுத்துட்டாங்களே, அவங்க நீதிமன்றத்துல அவர் கட்சி விடுமாறு நீக்கிறாங்க, அவர்களுக்கு தண்டனை வந்து கண்டிப்பா கொடுத்துருக்காங்க, நீதிமன்றம் கொடுத்துருப்பாங்களே. எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, ஏதோ ஒரு தவறு சார், நாங்க தவறு செய்த கண்டிப்பா நாங்க தட்டி தவறு செய்த அமைதியா நாங்க இருக்கல சார், அமைதியா நாங்க இருக்கல. தவறு செஞ்சா திமுக இருந்து விளக்குறீங்க, அப்ப தவறு பண்றவங்க மட்டும் நீக்கிட்டு நல்லவங்கள மட்டும் வச்சுப்பீங்களா? அப்ப அவங்களை திருத்துறதுக்கான வேலையே திமுக செய்யலையா? சார், அவர் வந்து கட்சியில வச்சுதான் நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க அவர் அங்கீகரிந்தா என்ன பேசுவீங்க?
திமுக கட்சியில வச்சுக்கிட்டே தண்டனை கொடுங்க சார். நாங்க என்ன சொல்றேன், இவர் வந்து செய்தது தவறுன்னு நாங்க சொல்றோம். அது நாங்க எல்லாமே பேசணும். நீங்க எனக்கு சொல்றது எனக்கு புரியுது, எல்லாமே பேசணும். நாங்க வந்து அதை யாரும் ஆதரிக்கவே இல்லையே. மிகப்பெரிய ஒரு மறைக்கிறதுக்கான வேலை தவறு இல்ல சார், மிகப்பெரிய ஒரு கொடுமை சார். தவறு சார், தவறு பண்ணிட்டாரு. தவறு செய்தாலும் நீங்க தவறு செஞ்சீங்க சொல்றதை நாங்க சொல்றோம். அது யாராவது என்ன, அது கட்சிக்காரங்க அப்படின்னு பார்க்கவே கூடாது. ஒரு ஆணாதிக்க செயல் பண்றான், அதை எப்படி பண்ண முடியும்? அந்த துணிச்சல் அவனுக்கு எப்படி வந்தது? அதைத்தான் நாங்க உடைக்கிறோம். அந்த அனாதிக்கம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துல உடைப்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதனால எங்கெல்லாம் பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த களத்துல நாங்க போய் நிக்கிறோம். நாங்க பெண்களுடைய உரிமையை நாங்க பேசிட்டு இருக்கிறோம். நாங்க அமைதியை காக்கலையே, அமைதியா நாங்க இருக்கவே இல்லையே. ரொம்ப சரியான ஒண்ணு. இப்ப சமீபத்துல தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. செங்கல்பட்டுல ஒரு பக்கம், மதுராந்தகம் சைடுல வெறும் ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இன்னொரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க போன இடத்துல ஒரு பெண்ணுக்கு துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. இப்ப இந்த பக்கம் கிருஷ்ணகிரி சைடு வந்தோம் அப்படின்னா 60 வயசு மூதாட்டி, அப்புறம் 2-3 வயசு குழந்தை ஒண்ணு, இப்படி தொடர்ந்து எல்லா சைடும் நடந்துகிட்டே இருக்கு. எப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும்? இது 4 வருஷம் ஆட்சியில இருக்கீங்க சார். அதாவது இதுக்கு வந்து நாங்க வந்து அமைதியா இருக்கவே இல்லை. அதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடக்கும்போது அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கியது என்று எல்லாருக்கும் தெரியும். அதற்கு அமைதியாக இருந்தால் நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம். திமுக வந்து அமைதியா இருக்கிறது என்று சொன்னால் நீங்க கூட பேசலாம், கையாளாத ஒரு அரசாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் பேசலாம். அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் நடக்கின்ற பொழுது கடுமையான சட்டங்கள், மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. இப்போ அந்த 3 பேருக்கு முக்கியமான தண்டனை என்னன்னா, கடைசி வரை அவர்களை வந்து சிறைகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதற்கு மேல என்ன? அப்ப நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் உடனடியாக திமுக வந்து செஞ்சுட்டே இருக்குது. பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், வன்முறைகள் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை என்ன கிடைக்க வேண்டுமோ அதை அனைத்தும் கொடுத்து கொண்டுதான் இருக்காரு. தண்டனை கொடுக்குறாங்க எல்லாம் ஓகே. அதுல ரொம்ப முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும்னா, இந்த கிருஷ்ணகிரியில நடந்த 60 வயது மூதாட்டி, அவங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாம போயிடுச்சு. ஏன்னா அது ஒரு கிராமப்புறத்துல சிசிடிவி இல்ல, யாரு வந்தா போனா எதுவும் ஒண்ணுன்னு தெரியல. அந்த பெரியவர் இறந்துட்டாரு, சிகிச்சை பலனின்றி அவர் இறக்குறாரு. இந்த நைட்ல கல்ல கொண்டு போட்டிருக்காங்க. அவர் உள்ள வரும்போதே வந்து நிர்வாணமா தான் வந்திருக்காருன்னு சொல்லி சில தகவல்கள் மட்டும் கிடைக்குது. அப்ப அந்த கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கணுமா? அப்ப கிராமப்புறங்கள்லாம் வளர்ந்துருச்சு, எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, வெளியில பேசிக்கிட்டு இருக்க அதே சூழல்ல இப்படி ஒண்ணு நடக்கும் போது மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அதாவது இங்க அதான் சொல்றேன், அந்த உளவியல் சிக்கல் வந்து இங்க பெரும்பளவா இருக்கு. அவங்க வந்து அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதுதான் அவங்க பிரச்சனையே சொல்றேன். அந்த ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதை முதல்ல உடைக்கணும் அப்படிங்கிற, அது வந்து முதல்ல தனி மனித ஒழுக்கம் என்பது தேவைப்படும். அது வந்து உடைக்கிறதுக்கோ அந்த தனி மனித ஒழுக்கத்தை கொண்டு வர்றதுக்கோ திமுக என்ன முன்னெடுப்பு எடுத்து சார்? தொடர்ச்சியெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கும். என்ன பண்றாங்க சொல்லுங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் சொல்லி பாத்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை. இல்ல, இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறமும் நீங்க தமிழ்நாடுன்னு எப்படி சொல்றீங்கன்னு புரியல சார். இந்தியாவில கம்பேர் பண்ணி வந்துடுறீங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கும் இங்க நடக்க கூடாதுன்றது ஒண்ணு இருக்குல்ல சார். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் சார். நாங்க அதாவது இங்க பெண்களுக்கு என்ன நடந்தாலுமே சரி, அதை நாங்க பொறுப்பேற்கிறோம். ஆனா பெண்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு மூலையில ஒரு இடத்துல வந்து பெண்கள் பாதிக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை நாங்க உணர்றோம். ஐயோ, நம்மளுடைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே சொல்லி உணர்றோம். அது வந்து கொச்சைப்படுத்தல, அது தவறா நாங்க பேசுவேன். யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த காலத்துல போய் நாங்க நிக்கதான் போறோம், அவங்களை போய் பார்க்கதான் நாங்க போறோம். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்ப அதுல எல்லாத்துலயும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க எல்லாம் ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, அதுக்கு உடனடி தீர்வு காண்றதுக்கு இப்ப யாருன்னே கண்டுபிடிக்காம ஒரு பக்கம் சூழல்ல இருக்கு, இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்சவங்களுக்கு தண்டனைன்ற பேர்ல ரிமாண்ட்னு ஒரு செஷன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது வாய்தான் போகுது, சாட்சி இல்லைன்னு மாறுது. அவங்களுக்கு எல்லாருமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த வேதனை அடைஞ்சவங்களே அப்பா இது என்னை விடுங்கடா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்புன்றதே கொண்டு வரப்படுது. இப்ப இவ்வளோ டிலே ஆகுறதுக்கான ஒரு ரீசன் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு மாற்றா நீங்க என்ன கொண்டு வரீங்க? விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் அஞ்சலி அம்மாள் நீதிமன்றம்னு ஒண்ணு கொண்டு வரேன்னு சொல்றாரு. கொண்டு வந்து நான் உடனே பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் அது முதல்ல விசாரிக்கப்படும் அப்படின்னு அதுக்கு தனி நீதிமன்றமே கொண்டு வர்றாரு. முதல்ல வந்து அவங்க வீட்டு பிரச்சனை வந்து அவர் பார்க்கட்டும் சார். அவங்க வீட்டு பிரச்சனை அவர் பார்க்கட்டும். நான் தமிழ்நாட்டு பிரச்சனை பேசிட்டு இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதாவது நீங்க வந்து அவர் வந்து ஒப்பிட்டு அங்க பேசாதீங்க. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மேடையில ஒண்ணு பேசுறப்போ அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி அதை சொல்ல முடியும்? எப்படி அதை பேச முடியும் நான் சொல்லி கேட்கிறேன். முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பேசப்பட்டிருக்குது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை.
அது அந்த வார்த்தையை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆஹ் அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா அது நான் ஒர்த்தே அதையும் இல்ல. ஒத்துக்கிறேன். இந்த ஒர்த்தே இல்லைன்ற மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒர்த்தே இல்ல அப்படின்றது வந்து அந்த விஷயம் வந்து பெரிய விஷயம் இல்ல. நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கு. அதாவது அவரு அது எப்படி அதை அந்த வார்த்தையை எப்படி அதை சொல்லணும்? நான் பாத்துக்கிறேன், நீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நீங்க வந்து பெருசுபடுத்த வேணாம்னு சொல்லணும். அது வந்து ஒர்த்தே இல்லை அப்படிங்கிறப்போ அது எப்படிப்பட்ட எதை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அங்க இருந்து நீங்க முதல்ல வாங்க. ஓ, ஒரு நடிகையுடன் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது உங்களுடைய இருப்பு. அது வந்து நாங்க எதுவும் சொல்லவே இல்லை. அது வந்து அது உண்மையா பொய்யா அது வந்து ஆராய வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லை. அது நாங்களும் அதை பண்ண மாட்டோம். ஆனா அதுக்கு காரணம் திமுக செயல்பட்டு கொண்டிருக்கு சொல்லி பேசுறீங்க பதில், அதைத்தான் நாங்க கடுமையா நாங்க எதிர்க்கிறோம். இப்ப அதை பத்தி திமுகல இருந்து யாருமே எந்த ஒரு விமர்சனங்களும் வைக்கவே இல்லையா? வேற ஒரு நடிகையோட அவர் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யாருமே பேசவே இல்லையா? அதாவது அவங்க சொன்னதுக்கு பிறகுதான் பேசுறோம். அதாவது ஏன் இந்த மாதிரி நடக்குது? அவர் வந்து அரசியலுக்கு வராரு. அப்போ திமுக மட்டும் சொல்லவே இல்லை, நீங்க திமுக மட்டும் சொல்லக்கூடாது, எல்லாரும் தான் பேசுறாங்க. எல்லாரும் தான் பேசுறாங்க. எல்லாரும் தான் பேசுறாங்க. ஆனா இது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம், தனிப்பட்ட ஒரு இது. அதை வந்து யாரும் பேச முடியாது. ஆனால் இது அவங்க ரசிகர்களே ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நடிகையை கூட்டு வந்தோடனே அவங்களுடைய தொண்டர்கள் என்ன பேசினாங்க? எங்க அண்ணனுக்கு எதிரி எங்க அண்ணனே தான்டா, அவரே ஆப்பு வச்சுட்டாரு, அவரே சூனியம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இது வரைக்குமே வந்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத அவங்களே நினைக்காத அவங்களே ஒண்ணு போட்டு உடைச்சு பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க தொண்டர்களே. அப்ப அதுதான் நாங்க சொல்றோம். நாங்க இப்போ நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வந்து முதல்ல உங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு வரா சொல்லி பார்த்தா அது அப்படியே வரவே இல்லை. அவரு சரி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இந்த ரசிகர்கள் தொண்டர்கள்னு சொல்லிட்டு அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வந்துட்டாங்கல்ல. இப்ப விஜய் ஒரு தப்பு பண்ணா ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களே வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எதிர்க்கிற அவங்கள தற்கூரின்னு சொல்லி மென்ஷன் பண்றதோ, அவங்க எதுக்குமே அவங்க மனநிலேயே வந்து ரசிகர் மனப்பான்மைன்னு அவங்கள திரிக்கிறது இருக்குல்ல, அது தொடர்ந்து நடந்துகிட்டு தானே இருக்கு. தற்கூரி அப்படிங்கிறது அதுக்கான விளக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எதுவுமே தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது, எந்த இதுவே தெரியாது. அரசியல் கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டே தெரியாது. புஷ்யானந்த் பேசுறாரு, எங்களுக்கு கொள்கையெல்லாம் வேணாங்க, எங்க தலைவருடைய முகமே போதுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்க கொள்கை இல்லாத நீங்க வந்து எப்படி அரசியலுக்கு நீங்க வர நினைக்கிறீங்க சார்? இங்க வந்து ஒரு மொழியை அழிப்பதற்கான, ஒரு இனத்தை அழிப்பதற்கான ஒரு வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்தியல் அழித்து விட்டால் தமிழ் அழிந்துவிடும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள். திராவிடத்தையும் சேர்த்து வச்சுட்டு தானே விஜய் வராரு. நீங்க அது எங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு, திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்லி விஜய் பேசினாரு. அவன் கட்சிக்காரங்க பேசுறாங்களா? யாராவது பேசுறாங்களா? திராவிடம் குறித்து இது வரைக்கும் பேசிருக்காங்களா? ஒரு மேடையில, அதாவது தந்தி டிவி நிகழ்ச்சியில பேசுனாங்க, எங்க தலைவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. திராவிடம்னா முதல்ல என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல, தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லி தெரியல, தேசியம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அப்ப எதுவுமே தெரியல. இப்போ நீங்க முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து மக்கள்கிட்ட போய் பேசணும். இப்ப நம்மளோட திராவிட கொள்கை இருக்கிறது. திராவிடம் என்றால் முதலில் தொடங்கியது யார் என்று சொன்னால் பெரியார் இருக்கிறாரு. ஆனால் பெரியாருக்கு முன்பாக அயோத்தியாச பண்டிதர் இருக்கிறாரு, அவர் திராவிடத்தை பேசியிருக்கிறாரு. டாக்டர் அட்டமலை சீனிவாசன் இருக்கிறாரு, எம் சிராஜ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் போல இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. பெரியார் இருக்கிறாரு, பெரியாருக்கு பிறகு அண்ணா இருக்கிறாரு, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் இருக்கிறாரு. அப்ப இப்படியெல்லாம் இதற்கு முன்பாக சர்பெட்டியார் இருந்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரு வரலாற்றில் ஒரு நீட்சியாக இங்க திராவிடம் அப்படிங்கிறது வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப தமிழ் தேசியத்தை பொறுத்தவரை தமிழ் தேசியத்தை பேசியதும் கலைஞர் பெரும்பங்கு இருக்குது, தமிழுக்கு பெரும்பங்கு செஞ்சிருக்காரு. அண்ணா வந்து இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு மும்மொழி கொள்கையான இந்தி திணிப்பை கடுமையா எதிர்த்தாரு. அப்போ இதெல்லாம் இருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. அதை நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? இவர் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலையே. யாரு? விஜய் அவர்கள் எங்கேயும் முன்மொழி கொள்கையை ஏத்துக்கலையே. நான் சொல்றேன், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, ஏற்றுக்கொள்ளதை போலதான் இருக்குது. அவர் வந்து மும்மொழி கொள்கையை கண்டித்து அவர் பேசிருக்காரா? புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? இதுவரைக்கும் அதை பத்தி அவர் பேசிருக்காரா? புதிய தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையுமே குலத்தொழிலை திணிக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவை கொண்டு வராங்க, அதை பத்தி பேசிருக்காரா? நான் முதல் திட்டத்தின் மூலமாக பல மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக டேட்டாஸ் மூலமா எல்லாம் கொடுக்குறாங்க, டேட்டாவோ கொடுக்குறாங்க, அந்த ஐடி செக்டரா போறதோ இருக்கட்டும், மற்ற வேலைகள் போறதாக இருக்கட்டும், அறிவியல் சார்ந்தவோ தொழில்நுட்பம் சார்ந்தும் அதிகமாக வேலை வாய்ப்பு மூலமாக நான் முதல் திட்டம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கிறது. மாணவர்கள் முன்னேற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நோக்கம் பயணிக்க வேண்டும், கல்லூரி முடிந்ததோடு இருக்கக்கூடாது, அவர்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து நான் முதல் திட்டத்தின் மூலமாக தான் போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம், அது இந்தியா முழுக்கவும் தெரியும். ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது, அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த கல்விக் கொள்கை என்பது ஒரு திணிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆதிக்க மொழியை கொண்டு வந்து தமிழ் மொழியை அழிக்க நினைக்கிறார்கள். அதை பற்றி விஜயனுடைய
நோக்கம் என்னவாக இருக்கிறது? அது எதிர்க்கணுமா எதிர்க்கக்கூடாது? ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறு இப்படி என்னுடைய மொழியை நீங்க அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசலாமா இல்லையா? எந்த இடத்துல சார் பேசிருக்காரு? திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லிட்டு விஜய்க்கு முதல்ல தெரியுமா? அதை அவரை பத்தி பேசிருக்காரா? என்னைக்காவது வாய் திறந்திருக்கிறாரு அவரு? சார் நேத்துக்கு தான் எனக்கு இதுல பேசுறா சார் அவரு. பேசுறப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, நான் வந்து யாருடையும் கூட்டணிக்கு போகல, நான் தனிச்சு நிக்கிறேன், நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாருல. முந்தனத்து பேசுறாரு, ஆலோசனை பேசுறாரு. என்ன பேசுனாரு? எங்கள்கிட்ட வந்து 2.5 வருஷம் அதுலயும் பாருங்க, விஜய் பேசுறாருல, ஒரு ஆண் முதலமைச்சர் ஒரு அந்த மாதிரி பேசிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆலோசனை பேசுறாரு. 2.5 வருஷம் நீங்க, 2 வருஷம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 90 சீட்டு சொன்னாங்க, ஆனா நாங்க வந்து சமரசம் செய்யல, நாங்க உறுதியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் விஜய் பேசுறாரு, நாங்க வந்து யாருடையும் கூட்டணி பேசல, வேற பேசல அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிர்மல்குமார் அவர்கள் பேசுறாரு, நாங்க வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் யார்ட்டும் பேசவே இல்லை, தவறான ஒரு கருத்து பேசப்படுறதுன்னு சொல்லி பேசுறாங்க. அவரை புஷியா இருந்துகிட்டு இருந்து ஒண்ணு பேசுறாங்க. 90 மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அதிகபட்சமாக வந்து கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது சார் உண்மை? அப்ப நீங்க சொன்னதுல இருந்து என்னன்னா, விஜய் அவர்கள் கூட்டணி பத்தி எங்கேயும் பேசலன்னு மென்ஷன் பண்றாரு. கீழே இருக்கவங்க சைட்ல அந்த அப்ரோச் வரதானே செய்யும். அது எப்பவும் இருக்கிறத ஒண்ணுதானே. இல்ல, நான் கேக்குறது 2.5 வருஷம் 90 சீட்டு இது நடந்தது உண்மையா பொய்யா தெரிஞ்சா? அப்படின்னா இவங்க வந்து யார்கிட்ட கூட்டணி பேசினாங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு பாஜக கூட்டணி பேச ஒத்துக்கலாமா? இல்ல அதிமுக கூட்டணி பேசணும், பாஜக கூட்டணி பேசுறதுதான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு நெருக்கடி கொடுத்து பாஜக கூட கூட்டணி தாவேக்கா போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏகப்பட்ட சமூக விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை மீறியும் இல்ல நாங்க போல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்காருல்ல. அவங்க கொள்கை எதிரிதான், அதுல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம், அவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு உறுதியா இருக்காரு இல்லையா? கொள்கை எதிரில இது வரைக்கும் அவர் எந்த கொள்கை எதிர்த்து பேசினாரு? நேற்று யுத்த நிகழ்ச்சி போனாரு, திருப்பரங்குன்ற விஷயத்துல அவர் என்ன பேசினாரு? அவர் பேசுவாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் பாயிண்ட் வரட்டும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன நிலைப்பாடு திருப்பரங்குன்ற விஷயத்துல? ஏதாவது உன்னைச்சு பேசிருக்கலாமா சார்? ஒண்ணு திமுக செய்தது தவறு, இல்ல பாஜக செய்தது தவறு. ரெண்டு பக்கமும் நான் நிக்க மாட்டேன், நான் நடுவுல நிப்பேன், நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, எதிராக பேசிட்டு போங்க. ஒருவேளை அங்க கலவரம் நடந்துச்சுன்னா கூட ஒரு அமைதியாக சார் இருந்திருப்பாரு. அவரு நடக்கக்கூடாது. அதுதான் தமிழ்நாடு என்பது. மதச்சார்பற்ற ஒரு நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, அதுல எல்லாம் தெளிவா இருக்கிறோம். ஆனால் ஒருவேளை ஒன்றிய அரசு பாஜக வந்து ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்த தூண்டுவதற்கான ஒரு வழி செய்து விட்டால் அந்த இடத்துல நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படி அமைதி காத்து கொண்டுதான் இருப்பாரா? கொள்கை எதிரியா பேசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் அதை பற்றி கண்டிக்காமல் போய் யுத்த நிகழ்ச்சியில போயிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எனக்கு ஒன்றும் சரியா தெரியல. இப்ப நீங்க போறது நாங்க வந்து தடுக்கல, ஆனால் அந்த மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு தான் சொல்லி பார்க்கும். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தது திமுக, தெரிஞ்ச விஷயம். இஸ்லாமியர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தது திமுக. இப்ப வரக்கூடிய ரம்ஜான் பண்டிகைக்கு அரசு விடுமுறை கொடுத்தது திமுக. தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாரு. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமூக மக்களை ஒன்றிணைத்தது திமுக. கலைஞர் அவர்கள் செஞ்சாரு. உறுதி பேசும் முஸ்லிம்களை தமிழ் பட்டியலில் இணைத்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் செய்தோம் என்று நாங்கள் உறுதி சொன்னதே இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப சரியான ஒண்ணுதான், அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம், எந்த இடத்துலயும் மறுக்கல. கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன். சமீபத்துல 4 நெறி தொட்டு ஏகப்பட்ட இடங்கள்ல அதை தொடர்ந்து நிறைய இடங்கள் என்னன்னா படிக்கிற பையனுடைய நீங்க நான் முதல்வன் திட்டம் மூலயமா ஏகப்பட்ட பேர் கல்வி மேம்பாட்டு அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பல இடங்கள்ல படிக்கிற பையன் கையை வெட்டுறது, குடிக்கிற தொட்டில மலத்தை கலக்கிறது, அவன் நல்லா படிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி நெருப்புல போடுறது, அவன் வெறும் இதுக்கு ஒதுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் அந்த தெரு உள்ளே போவேணான்னு சொல்லி தடுக்கிறாங்க. அது மீறி கொண்டு போறாங்க, எல்லாம் அது மீறி செய்யறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கையில இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரையும் தற்கொலைன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடும்ல, அவங்கள வளர்க்காம இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமா என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் ஒண்ணு இங்க இருந்துச்சு. இப்ப அந்த எலெக்ஷன் இங்க இல்ல, தடுக்கப்பட்டிருக்கு. அதை மீண்டும் கொண்டு வரலாம். இப்ப இந்த பிரச்சனைய கல்வி நிலையங்கள்ல பேசணும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் கவுன்சில்னு ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும். அது இருந்ததுதான் பல்வேறு தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வரை உருவாக்குனதும் அந்த மாணவர் சங்கங்கள் தான், திருமாவளவன் உருவாக்குனதும் மாணவர் சங்கங்கள் தான். இப்படி பல்வேறு தலைவர்களை உருவாக்குன அது ஒண்ணு தடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு மதச்சார்பற்று இருக்குன்னு சொல்ற இடத்துல, பெரியார் கொள்கையை பிடிச்சு நிக்கிறன்ற இடத்துல அங்க சாதிய ஒடுக்குமுறைகள் நடக்கதான் செய்யுது. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி இது எப்போ மறைக்கப்பட போகுது, இந்த சாதி ஒடுக்குமுறை எப்ப இல்லாம ஆக போகுது, எப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷனை கொண்டு வர போறீங்க? மிகப்பெரிய ஒரு கொடூரம் எதுவென்றால் இந்த மண்ணில் சாதி என்பதுதான். தன்னை உயர்ந்த சாதி என்று மற்றவர்களை தாழ்ந்த சாதி என்று நினைக்கக்கூடிய எண்ணம்
இன்றைக்கு வரைக்கும் பலருடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ திருமானன் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு, என்னை விட அறிவால் உயர்ந்தவன் இருக்கலாம், ஆற்றால் உயர்ந்தவன் இருக்கலாம், கல்வியால் உயர்ந்தவன் இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பிறப்பால் என்னை விட எவனும் உயர்ந்தவன் இல்லைன்னு சொல்லுவார். இப்ப எவனால் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர் நிறுத்தவில்லை, என்னை விட யாரும் தாழ்வானவன் இல்லை அப்படிங்கிற சொன்னார் அவர். இப்ப எனக்கு மேல யாரும் கிடையாது, கீழே யாரும் கிடையாது, நான் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு உளவியலை புரிந்து கொண்டார். சாதி என்பது ஒழிந்துவிடும். இன்னொன்னு, சாதி ஒழிப்பதற்கான ஒரு முக்கியமான வழி எதுவென்றால் இடஒதுக்கீடு தான். இந்த கல்வி மூலமா தான் மேல வர முடியும். அதுக்காக தான் இந்த கல்வியில வந்து இடஒதுக்கீடு கிடைச்சது. இப்போதான் முதல் தலைமுறைகளாக கல்வி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு நுகர்வுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு வந்து மேல வராங்க. அப்போ அதை வந்து வருகின்ற பொழுது அந்த அந்த சாதி அப்படிங்கிற ஒரு மனப்பாடம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. இப்ப கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களோ நீ வந்து என்ன சாதி, நீ வந்து மாட்டுக்கிறீங்கிற அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்லி அடிச்சது உண்டு. இன்னொன்னு வந்து பள்ளிக்கூடத்துல பல மாணவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வன்முறை தூண்டும் அளவுக்கு பேசுகிறாங்க. அது ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயிலு அப்படிங்கிற பேசக்கூடிய மாணவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களும் இருக்கிறாங்க. ஆனா அதே காலகட்டத்திலாம் எல்லாரும் சமாதான டீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. சாதிய ஒடுக்குமுறையால் நாங்கள் தாக்கப்பட்ட தம்பி அவர்கள் கூட 73%, 71% அந்த அவருடைய வகுப்புல வந்து வெற்றி வந்தார். அப்ப எவ்வளவுதான் நம்மளை அடக்கினாலும் அதனை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி என்பதுதான். ஆயுதங்களால் நம்மளை எவ்வளவுதான் வீழ்த்தினாலும் தாக்கினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒற்றை ஆயுதமாக கல்வி என்பதை நீங்கள் கையில் எடுத்ததனால் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அப்போ அதுதான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப சிறப்பா பேசுனீங்க இதுல. தொடர்ந்து நம்ம பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சுஜித். நன்றி. அஜித் குமார்.